இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேயற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையாயிருங்க. பாருங்க, நம்மளுடைய குணாதிசயங்கள் சில நேரத்தில் சில மனுஷங்க பார்த்தீங்கன்னா பெருமை. கொஞ்சம் மார்க் எடுத்துட்டா, இல்லை பிள்ளைகள் படித்துட்டா, பிள்ளைகள் ஒரு வேலை செய்து விட்டால், இல்லை ஒரு வீடு கட்டி விட்டால், ஏதோ ஒரு காரியம் கிடைச்சிட்டா நம்ம பெருமைப்பட்டு விடுகிறோம். பெருமை மேன்மைக்கு முன்பதானது தாழ்மை என்று வேதம் சொல்லுது. இங்கே யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்திருக்கணும். ஸ்பெயின் நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தால், அவனுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா கொடூரம் நிறைந்தவன். அவன் அங்கே இருக்கிற பணி செய்கிற அத்தனை வேலைக்காரர்களும் கொடுமைப்படுத்துவான். அவனை எல்லாரும் அவனை பெருமையாக பேசணும், மதிக்கணும், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொடுமையாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள்லாம் இவன் செய்த காரியங்களை பார்த்து உபத்திரவத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த இளவரசனுக்கு பயந்து அவர்கள் வேலை செய்வார்களாம். ஒரு நாள் அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இளவரசனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்போது அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இளவரசன் தூங்கி எழும்பும்போது அவருக்கு முன்பதாக ஒரு கண்ணாடியை வைத்து விடணும்னு சொல்லி வைத்து விடுறாங்க. காலையிலே எழும்பி அந்த இளவரசன் போய் கதவை திறந்து பார்க்கும்போது கண்ணாடியிலே தன் உருவத்தை பார்க்கிறான். அதிர்ந்து போகிறான். காரணம், அவன் சிறு வயதிலே அவனுக்கு ஒரு நோய் வருது, அம்மன் நோய் வருகிறது. அப்போ அதனால அவன் முகம் கொடூரமான முகமாக மாறிவிட்டது. ஆனால் உயிர் பிழைத்து விட்டான். அதனால அங்கே இருக்கிற அந்த ராஜா ராணி என்ன செய்யறாங்க, இந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை கண்ணாடியையும் எடுத்து அதை ஒதுக்கி விட்டு அவர் உருவத்தை காண்பிக்காமலே வைத்து விடுகிறார். திடீர்னாப்புல அவனுடைய முகத்தை பார்க்கும்போது அதிர்ந்து போய் தன் கர்வம் நீங்கி அவன் அமைதியா தன் வேலைக்காரருக்கு முன்பதாக அவன் தாழ்ந்ததை அங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல பெருமை வந்துடுது. சில காரியங்களை குறித்து நம்ம பெருமைப்பட்டு விடுகிறோம். சிறு பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை குறித்து பெருமைப்பட்டு விடுகிறோம். சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கிற சிலர் அழகா இருக்கும்னு பெருமையா இருப்பாங்க. சில இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துல பெருமைப்பட்ட ஒரு மனுஷன் சொன்னால் நேபுகாத்நேச்சார். பாருங்க, நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா, அங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ராஜான்னு சொல்லலாம். பாருங்க, புகழ்பெற்ற ராஜா. ஏன்னா அவர் தான் ஒரு தொங்கு தோட்டத்தை உருவாக்கினார். தன் மனைவி தன்னுடைய சொந்த நாட்டை அவர் மறந்து விடக்கூடாது, அவருடைய பிரிவை நினைத்து வாடுகிறாள் என்று தன் மனைவிக்காக அவன் உருவாக்கினது அந்த தொங்கு தோட்டம். பார்த்தீங்கன்னா, உலக அதிசயங்களே ஒன்றா கிபி 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்டது. பாருங்க, இந்த தொங்கு தோட்டம் எப்படின்னா அழகா முறையா அந்த மண்கள் எல்லாத்தையும் முறையா அடுக்கி வைத்து அந்த மரங்கள்லாம் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா ஏறு வரிசையில இருக்குமா. அங்கே வெளியிருந்து பாபிலோனை அலங்கரிக்கும் வண்ணமாக பாபிலோன் ராஜ்யத்துல தன் அழகை வெளிப்படுத்துவதற்காகவே நேபுகாத்நேச்சார் உருவாக்கின இந்த தொங்கு தோட்டம். அரண்மனையை பார்க்கும்போது அப்படி மலைக்கு மேல செடிகள்லாம் தொங்குறது போல இருக்கும். அப்படி காட்சி அளிக்கிற இந்த தொங்கு தோட்டம் அவனுக்குள்ளாகவே பெருமை விடுகிறது. பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சாருடைய குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா, அவன் படை பலம் உடையவன்.
அவனுக்குள்ளாக ஒரு நான்கிற எண்ணம் வருது. நான் நினைச்சா எல்லாத்தையும் செய்வேங்கிற ஒரு கர்வம் வருது. அவன் ஒரு கனவு காண்கிறான். கனவு காணும்போது அவனுடைய பெருமையை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் சொல்றான், உன்னுடைய ராஜ பதவியிலேருந்து நீ கீழே விலங்கு போல மாறிடுவான்னு சொல்றான். என் காரணம் நான் கட்டின இந்த மகாபாபிலோன் என்று சொன்ன ஒரு வார்த்தை, பெருமையான வார்த்தை பாருங்க. அதனால அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி அவன் ஒரு விலங்கு போல மாறி புல்லை திங்க ஆரம்பித்து விடுகிறான். இப்படிப்பட்ட காரியம் அந்த நேபுகாத் நேச்சருக்கு அவன் நேர்ந்த பின்பதாக அவன் சில வருடங்கள் கழித்து அந்த சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தும் போது அவன் குணமடைகிறான் பாருங்க. லூக்கா 1:52 பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி இங்க குறிப்பிட்டபடி. பலவானா இருக்கலாம், அந்த உலகத்துல நான் எவ்வளோ இருக்கு, பணம் இருக்கு, இவ்வளோ பதவி இருக்குது, எனக்கு இவ்வளோ புகழ் இருக்குது, இதெல்லாம் நான் செய்வேன் பாருங்க, உங்களை அழிச்சிருவேன் அப்படிலாம் சில மனுஷங்க பேசுவாங்க. கவலையப்படாதுங்க, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க பிள்ளைகளை உயர்த்துவார், குடும்பத்தை உயர்த்துவார், உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார். நீதிமொழிகள் 18:20 அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்புறம் மேன்மை கிடைக்கணும்னா, ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்று கொள்ளணுமா, தாழ்மைப்படுங்க. நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை இன்னைக்கு தருவாராக. வேதாகமத்துல அநேகர் பார்த்தீங்கன்னா பெருமையில பேசி நிறைய காரியங்கள்ல எழுந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா மிரியாம் பெருமையா பேசி குஷ்டரோகி ஆகிறார். என்னும் எசேக்கியா ராஜா பெருமைப்படுறான். உசியா ராஜா என்னும் பரிசேயன் பெருமையா ஜெபிக்கிறான் பாருங்க. மோவாப் லூசிபர் பெருமை. சில நேரங்கள் பெருமை நம்மை அழித்து விடும். சில காரியங்களில் பெருமைப்படுறீங்களா, அவங்கள தாழ்த்துங்க. யாக்கோபு அந்த நிருபத்துல இன்றைக்கு இந்த 5வது நாள்ல கர்த்தர் கற்று தருகிற காரியம் தாழ்மைப்படுங்க. அந்த சமூகத்தை உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட ஒரு வேளை நாங்கள் இசப்பா அநேக காரியங்கள்ல பெருமைப்பட்டு விடுறோம் இசப்பா. இந்த பெருமை குணத்தை எங்களுக்கு மாற்றுங்க. தாழ்மை, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை படுகிற ஒரு இருதயத்தை கொடுங்க இசப்பா. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறேன்னு சொன்னது போல வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க இசப்பா. இந்த மேன்மையை உயர்வை நீங்க கட்டளையிடுங்க. இந்த நாளிலே எங்களை இசப்பா இந்த வார்த்தை மூலம் எங்களுக்கு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கள் ரெடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.